With the divine blessings of Sri Vidya Disha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 28 ஜூன் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து நகர்ந்த அந்த வளிமண்டல தாழ்பகுதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மேற்கு வங்க பகுதிகள், கங்கை கரை பகுதிகளில் கேஞ்சட்டிக் பெங்கால் சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. அதே நேரத்தில் குஜராத், ராஜஸ்தானில் நகர்ந்து குஜராத் கடலோர பகுதிகளில் கட்சுக்கு அருகாமையில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த இரண்டு சுழற்சிகளுக்கும் இடையே ட்ராஃப்னு சொல்லக்கூடிய மான்சூன் ஆக்சிஸ், இந்த பருவமழை அச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பானது தொடர்ந்து நீடிக்கிறது. இதன் காரணமாக அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து இருக்கப்படக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் தொடர்ந்து நீடிக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவை பொறுத்தவரையிலையும் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரத்தின் மேற்கு பகுதிகள், நிலம்பூர் அந்த பகுதிகள் மற்றும் மன்னார்காடு, பாலக்காடு பகுதிகள், திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பதிவாகும். மற்ற இணைய மாவட்டங்கள் திருவனந்தபுரம், கொல்லம், அல்லப்பி, பாலக்காடு, மலப்புரம், கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை தொடரும். கர்நாடகா பொறுத்தவரையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாண்டியா, மைசூர் உள்பட இன்றைக்கி ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பெங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பாசிங் ஷவர்ஸ், லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், தென்காசி, குற்றாலம், மாஞ்சோலை மற்றும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்ற ஏனைய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்பட மற்ற ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலும் பெரும்பாலான மேற்கு பகுதிகள், வடமேற்கு பகுதிகளில் இந்த பருவமழையானது தொடர் வாய்ப்புகள். அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருப்பதனால வட கடலோர ஆந்திர பகுதிகள், ஸ்ரீகாக்குளம், விசாகப்பட்டினம் பகுதிகளில் கனமழையும், மத்திய ஆந்திர பகுதிகளில் மிதமான மழையும், தெற்கு ஆந்திர பகுதிகள், ராயலசீமா பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் உள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். அடுத்த அப்டேட் நாளை காலையில் சந்திக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. பை, see you, have a nice day.